ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நூசா பெனிடா ஐலாண்ட்லேருந்து பாலி மெயின் ஐலாண்டுக்கு போகிறது தான் பார்க்குறோம். பாருங்கள், நம்ம இப்போ நூசா பெனிடா ஹார்பருக்கு வந்திருக்கோம். ஸோ ஷிப்பிங் கம்பெனியிலேருந்து நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ போட்டு கிளம்ப டைம் ஆச்சு. எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் போர்டிங் ஆகிறதுக்காக. Warna hitam, tujuan Sanur Bali. Sematu Hill dengan kalung warna hitam, tujuan Sanur Bali. Mohon segera menuju ke boat Sematu Hill. போர்டிங் ஆக டைம் ஆகிடுச்சு. அதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க பார்த்தீங்களா? அதனால தான் நான் நாங்கள் கட் பண்ணேன். ஸோ ஒரு வழியாக இப்போ நம்ம போட்டில் ஏறிட்டோம். கிளம்புறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. கயரெல்லாம் ஊற்றி விட்றாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பாலிக்கு போகிறதுக்கு டேரெக்டாக நீங்கள் போயிட்டு அந்த இதில் புக் பண்ணிங்கன்னா 400,000, அதாவது 4 லட்சம் ரூபாய் வாங்குவாங்க. அதே இது நீங்கள் வந்து ஏஜென்ட் த்ரூ போனீங்கன்னா 500,000ன்னு சொல்லுவாங்க, 5 லட்சம். அவங்க போயிட்டு உங்களை டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கார்டுலேயே காட்டுவாங்க 500ன்னு. ஆனால் நீங்கள் நேராக அந்த கம்பெனிங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா 400 தான் சொல்லுவாங்க, அதாவது 4 லட்சம் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ பார்த்து பண்ணிக்கோங்க. நம்ம போட்டு ஒரு வழியாக கிளம்பிடுச்சு. இங்கேருந்து நல்லா ஸ்பீடு போட்டு 45 மினிட்ஸ் ட்ராவல் டைம். ஆனால் எப்படியும் ஒரு 1 hour கிட்ட ஆகும். நம்ம கடலில் இருக்க வேவ்ஸை பொறுத்து. பாருங்கள், நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. இது நாங்கள் வந்ததோட பெரிய போட்டுக்கு வந்தப்போ ஒரு சின்ன போட் பார்த்தோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. போட்டில் வந்து 2 டெக் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோரு 2 டெக் இருக்கும். நீங்கள் 2 டெக்கில் எங்கே வேணுமோ உட்காந்துக்கலாம். அதுதான் கம்பெனி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் போட்டில் வந்தீங்கன்னா அந்த க்ரூஸ் வந்து நீங்கள் ட்ரிங்க்ஸ் அவங்கக்கிட்ட 50,000 ருபீஸ் கொடுத்து ட்ரிங்க்ஸ் வாங்கினா மட்டும்தான் மேலே அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரிங்க்ஸ் வாங்கினா மேலே போய் உட்காரலாம், ட்ரிங்க்ஸ் வாங்கலைன்னா கீழே தான் உட்காந்தாகணும் அப்படின்ற கட்டாயம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிக்கெட் வாங்குறப்பவே அங்கேருந்து யாரையாவது கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் பேசி மேலே போய் உட்காந்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அலை வந்து நாங்கள் காலையில் வந்ததோட இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அலை பயங்கரமான அலையாக இருக்குது. ஆனாலும் இவங்க ஸ்பீடை குறைக்க மாட்டுறாங்க. அதே ஃபாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்காங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ணி நம்ம இப்போ சோனூர் ஹார்பர் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் வந்து பாலி மெயின் ஐலாண்டில் இருக்குது, சனூர் ஹார்பர். அங்கே வந்திருக்கோம். ஈவினிங் ஆகிடுச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 6 மணி ஆக போகுது. நம்ம 4:30 மணி போட். ஆக்சுவலாக இவங்க வந்து 1/2 மணி நேரம் லேட்டாக தான் எடுத்தாங்க. ஸோ 5 மணிக்கு எடுத்து இப்போ 6 மணிக்கிட்ட ஆக போகுது. நம்மளும் இங்கே ரீச் ஆகிட்டோம். போட்டு டாக்கிங் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பாலி வந்தீங்கன்னா பெனிடா ஐலாண்டுக்கு போங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 1 day 2 டேயில் நீங்கள் கவர் பண்ண முடியாதுன்ட்டு. ஆனால் 1 டேலேயே நம்ம கவர் பண்ணலாம். அதோட வீடியோ நான் போட்டிருக்கேன். முக்கியமான இடங்களில் மட்டும் பார்த்துட்டு வர மாதிரி. ஸோ அது தனித்தனி வீடியோவாகவும் போட்டிருக்கேன். மொத்தமாகவும் 1 டே எப்படி கவர் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். பார்த்து நீங்களும் பாலி போனீங்கன்னா இந்த ஐலாண்டுக்கு மறக்காமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.